ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லி செடியில் அதிக அளவு மகசூல் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளாசம் மிச் அப்படிங்கிற ஒரு பூச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சாக்கில் ஏற்படக்கூடிய மல்லி செடிகள் வந்து மேற்கண்டது போல் மொட்டுகள் எல்லாமே கரிந்த நிலையில் காணப்படும். அதாவது பெரும்பாலான பூக்கள் பிங்க் கலரில் இதழ்கள் மாறி இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மொட்டுக்கு கீழே, அதாவது அந்த இதழ்களுக்கு கீழே காம்பு ஃபுல்லாகவே சுருங்கிய நிலையில் காணப்படும். ஸோ இந்த 2 காரணத்தால் மொட்டுகள் சேதப்பட்டிருந்தேன் அப்படின்னா அது இந்த பிளாசம் மிச் தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஃபுல் கிளியரான வீடியோ போட்டிருந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக என்னென்ன மருந்துகள்லாம் பயன்படுத்தணும், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம எமாடியம் பென்சோயேட் 5% எஸ்ஜி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கொல்லி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ நம்ம EM1 அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் குளோரன்ட்ரைனில் 18.5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கோரஜன் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இது ஒரு டன்னிக்கு 0.4 ml 0.6 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பைனோசைட் 45% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேசர் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான் இது ஒரு தண்ணிக்கு 0.3 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் ஸ்பைனோடோராம் 11.7% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டெலிகேட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான் இது ஒரு தண்ணிக்கு 0.5 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே லோ காஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய பூச்சிகளின்னு பார்க்கும்போது தைமத்தாக்சம் 25% WG ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய தனக பிராண்ட் சேர்ந்த அரேவா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இது ஒரு தண்ணிக்கு 0.3 கிராம்லேருந்து 0.5 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம குறிப்பிட்டக்கூடிய பூச்சிகளில் நீங்கள் பயன்படுத்தலாமா மல்லிகை செடியில் அதிக அளவு மகசூல் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிளாசம் மிச் தாக்குதலை நம்ம சுலபமாக கட்டுப்படுத்திடலாம். அண்ட் இன்னொன்று, நம்ம குறிப்பிடக்கூடிய இதில் எந்த ஒரு பூச்சிகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் அதை அதிகபட்சம் 2 ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ அதற்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது சுலபமாக ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். ஸோ அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற பூச்சிக்கொல்லி வேலை செய்யாமல் செயல்படாமல் பூச்சிகளோ இருக்கட்டும் இல்லைனா புழுக்களாக இருக்கட்டும் எல்லாமே பெருகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆச்சுன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி இருந்திருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியும் வேஸ்ட் ஆகிரும். அண்ட் அதே நேரத்தில் அந்த பயிரில் இருக்கக்கூடிய மகசூலும் டேமேஜ் ஆகிரும். ஸோ புழுக்கள் பேன்கள்லாம் சுலபமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த பிளாசம் மிச் தாக்குதலை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதோ மொட்டுகள் சேதப்படுறத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமே தவிர நம்ம இந்த பிளாசம் மிச்சோட ஸ்ப்ரெட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது இதோட பரவல் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் இதோட பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கொசு இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே சிறிய கொசு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய கொசு மாதிரி தான் நினைப்போம். ஸோ அதனால் இது சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த பூக்களை பறிக்கும் போதோ இல்லைனா பூக்கள் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் நம்ம சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து விவசாய சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.